மெதுமெதுவாக உருவாவதன் வெளிப்பாடுதான் அந்த திடீரென்று தோன்றக்கூடிய நல்ல நேரத்தினுடைய அறிகுறி. மனம் திடீரென்று அமைதியாவதும், சிரமமான விஷயங்கள் எல்லாம் எளிதாக முடிய தொடங்குவதும், சிக்கலில் இருந்த வேலைகளுக்கு எல்லாம் எதிர்பாராத உதவி கிடைப்பதும், சுற்றத்தில் நல்ல மனமுடையவர்கள் எல்லாம் சேரத் தொடங்குவதும், கனவில் அல்லது மனதில் அடிக்கடி தெய்வ சின்னங்கள் தோன்றுதலும் மிகுந்த நல்ல நேரம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள். உனக்கு நல்ல நேரம் வந்திருப்பதால் தான் நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். இப்பொழுது அந்த சின்னம் தோன்ற தொடங்கிவிட்டது. நீ இதை கேட்கும் நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி உன்னை தேடி வர தொடங்கும். நல்ல நேரத்தை நீ வரவேற்க தயாராக இருந்தால்தான் அது முழு பலனை கொடுக்கும். அதற்காக காலை எழுந்தவுடன் விநாயகர் மந்திரத்தை ஓம் கணபதியே நமக என்று 21 முறை சொல். இந்த என்னுடைய மந்திரம் உன்னை காக்கும் கவசம். பிறருக்கு உதவி செய், அது உனக்கு திருப்பி பல மடங்காக வந்து சேரும். பக்தியோடு முயற்சியும் சேர்ந்து உழைப்பும் சேர்ந்தால் விதியை கூட வெல்லக்கூடிய அளவிற்கு உனக்கு வெற்றி வந்து சேரும். உழைப்பை திட்டமிட்டு செய். தினசரி ஒரு சிறிய முன்னேற்றம் கூட பெரிய வெற்றிக்கு தான் வழி செய்யும். தடைகளை ஆசீர்வாதமாக பார்க்கின்ற அந்த மனப்பான்மை வேண்டும். நீ வலுவடைந்து கொண்டு இருக்கின்றாய். புதிய வாய்ப்புகளை உடனே பயன்படுத்தும் பழக்கம் நல்ல நேரத்தில் தான் வரும். நல்ல தொடர்புடையவர்கள் உன்னை தேடி வந்து உன் வளர்ச்சியை வேகப்படுத்துவார்கள். திங்கள் அன்றும் சதுர்த்தி நாட்களிலும் சிறப்பு வழிபாடு செய்தால் முன்னேற்றம் உனக்கு விரைந்து கிடைக்கும். உன் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், எண்ணங்கள் எல்லாம் தானாக இனி விலகிவிடும். உன் முயற்சிக்கு பொருந்தக்கூடிய வேலை, வியாபாரம், சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். எது சரி எது தவறு என்ற அறிவை தெளிவாக உனக்கு நான் அளிப்பேன். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடஹரன் நான். உன்னுடைய வாழ்விற்கு விரைந்து முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வந்திருக்கின்றேன். மனித மனம், கனவு, சூழ்நிலை இவற்றில் வரக்கூடிய அறிகுறிகளையெல்லாம் எப்பொழுதும் நீ கவனிக்க வேண்டும். அதுதான் நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறிகள். தினசரி உன்னுடைய பழக்கங்கள், நற்பண்புகள், பக்தி வழிமுறைகள் இவற்றை எல்லாம் சரியாக பின்பற்றுகின்றாயா என்பதை தொடர்ந்து கவனி. முடிவு எடுக்கும் திறமையும் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய அந்த யுக்தியும் இனி உனக்கு சரியாக கிடைக்கும். வாய்ப்புகளினுடைய உருவாக்கமும் உள்ளுணர்வை வளர்த்தலும் தடைகளினுடைய நீக்கமும் இந்த விநாயகர் உனக்கு கொடுக்கக்கூடிய தெய்வீக உதவிகளாக அமையும். வெற்றி வந்த பின் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவை பெருமிதம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த தத்துவம். நீ எதை நம்புகிறாயோ அதுதான் நடக்கும் என்பதுதான் ரகசியம். இது உனக்கு தெரிந்த ரகசியம்தான். ஆனால் அதை பின்பற்றுவதிலோ உனக்கு இத்தனை சிரமங்கள். அதற்கு தடையாக இருப்பது உன்னுடைய எண்ணங்கள் தானே. உன்னுடைய மனம் இது நடக்கும் என்று நம்ப வேண்டும். அது தானாக நடக்கப் போகின்றது. ஆனால் அது அப்படி செய்கின்றதா? நடக்காதோ என்கின்ற எண்ணம் தானாக எழுந்து விடுகின்றது. அப்படி எழும்பொழுது அதில் ஒரு சிறு தடை ஏற்படுகின்றது. உடனே இறைவனை தேடி வருகின்றாய். நடக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்று புலம்புகின்றாய். உன்னுடைய எண்ணத்தின் தோன்றுதலில்தான் உன் வாழ்வின் ரகசியம் இருக்கின்றது. சின்ன சின்ன வேலைகள் கூட சுலபமாக முடியும் என்பது நான் இப்பொழுது சொல்கின்றேன். ஆனால் அந்த சிறிய வேலைகளையே மலையென நீ நினைத்தால் அதை எப்படி உன்னால் முடிக்க முடியும்? உன்னை புறக்கணித்தவர்கள் திடீரென்று பேச ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அவர்களை நம்ப மறுக்கின்றாய். ஒரு விஷயம் தானாக நடக்கின்றது என்றால் அதை முழுவதுமாக நடக்கவிட்டு கவனிக்க வேண்டும். எதற்காக இப்படி நடக்கின்றது என்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீ செய்ய நினைத்த வேலைக்கு தானாகவே வழியும் பிறந்துவிடும். கனவுகளில் நான் வருவேன், மலர் வரும், தேங்காய் வரும், என்னுடைய வாகனம், எலி வரும், இது போன்ற சின்னங்கள் எல்லாம் தோன்றினால் நல்ல நேரம் உனக்கு வருவதற்கான அறிகுறிகள். உன் மனதில் இப்பொழுது ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது என்ற உள்ளுணர்வு தோன்றினால் இப்பொழுது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதையும் தெரிந்து கொள். உன்னுடைய மனம் அதை வரவேற்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். கஷ்டம் வந்தாலும் அமைதியாக எதிர்கொண்டிருக்கின்றாய். இதுதான் மனப்பக்குவம் என்பது. அந்த மனப்பக்குவத்தை உன்னிடத்தில் தாராளமாக நான் பார்த்து விட்டேன்.
உனக்கு முடிந்த அளவு எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல குணத்தையும் நான் கண்டிருக்கின்றேன். பெற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மரியாதை தருகின்ற அதை நான் கவனித்திருக்கின்றேன். மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு இவைகள் எல்லாம் தான் தகுதிகள். அந்த தகுதிகள் உன்னிடம் நிறையவே இருக்கின்றது. வெற்றி என்பது உழைப்புக்கும் அருளுக்கும் இடையே ஏற்படுகின்ற அந்த சங்கமம். எந்த செயலும் திட்டமிடாமல் தொடங்க வேண்டாம். திட்டமிடுதல் தான் மாபெரும் வெற்றிக்கான முதல் வழி. நல்ல நேரத்தில் வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். நல்லவர்களோடு இணைந்து உன்னுடைய வளர்ச்சியை நீ வேகப்படுத்த வேண்டும். அதற்கான வழிகளை நானே காண்பிப்பேன். வெற்றி வந்த பின் பெருமை கொள்ளாமல் இரு. உன்னை உயர்த்தியவர்களை ஒருபொழுதும் மறந்து விடாதே. பிறரையும் உன்னுடன் சேர்த்து முன்னேற்றம் காண செய்ய வேண்டும். இவைகள் எல்லாம் தான் நல்லடக்கத்துக்கும் தன்னடக்கத்திற்கும் வழியாக இருக்கும். வாழ்க்கையே பெரும் பயணமாக இருக்கின்றது. அதில் ஏற்றத்தாழ்வுகள், இருட்டு, வெளிச்சம் அனைத்துமே இருக்கும். நல்ல நேரம் வரும்பொழுது அந்த வெளிச்சம் உன்னை தழுவும். அந்த நேரம் வந்துவிட்டதை உனக்கு சொல்ல நான் உன் கண்களில் தோன்றினேன். நீ என்னை காணும் இந்த நொடி மாபெரும் வெற்றியின் கதவு உன் வீட்டு வாசலில் திறந்திருக்கின்றது. இது தெய்வீகத்தின் குறி, வெறும் வார்த்தைகள் அல்ல. நான் உனக்கு கொடுத்திருப்பது தெய்வீக அருளினுடைய கூட்டு பயன். உன் எதிரிகள் கூட அமைதியாகி போவார்கள். எந்த சிரமமாக இருந்தாலும் தானாக சுலபமாகிவிடும். அது நீண்ட நாள் காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் திடீரென நெருங்கி வரும். இந்த அறிகுறிகள் எல்லாம் தோன்றும் பொழுது உன்னுடைய மனம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தானாகவே உற்சாகமாகும். உன் வாழ்க்கை பாதையில் இருந்த அத்தனை கடினங்களும் விலகி ஓடிவிடும். உனக்கு வழி கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் தானாக வழிவிட்டு ஒதுங்கும். தினசரி பக்தியோடு நீ இருக்க வேண்டும். கண்களை மூடி இறைவனை துதிப்பாட வேண்டும். வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன விநாயகர் சிலை வைத்து தீபம் ஏற்று. என்னுடைய சிலை உன்னுடைய வீட்டில் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும். சதுர்த்தி நாட்களில் விரதம் இருக்கக்கூடிய பழக்கத்தை பின்பற்ற, அது மிகவும் சிறப்பு. உன்னால் முடிந்த அளவு எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய். அன்னதானம் இடு. அன்னதானத்தினுடைய பலன் பெரும் புண்ணியத்தை கொடுக்கும். உன் பங்கை எப்பொழுதுமே நேர்மையாக செய். நான் செய்வது உன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய கற்களை அகற்றக்கூடிய வேலை. வெற்றி என்பது உழைப்போடு அருள் சேர்வது என்று சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய அருள் உனக்கு இன்று கிடைத்து விட்டது. உழைப்பை ஏற்கனவே நீ செய்து வருகின்ற இரண்டும் சேர்ந்து மாபெரும் வெற்றியாக மாறி உன் வாழ்க்கையை நலமாக்க வந்து கொண்டிருக்கின்றது. இந்த விநாயகனை நம்பிய உன்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு கூடிய நலனை பெற்றுவிடும். வாழ்க வளமுடன் என்கின்ற வாக்கியத்தை நீ இனி எப்பொழுதும் காண்பாய். என்னை நீ நினைத்து நன்றியும் கூறுவாய். நான் ஒருவன் உன்னை காப்பாற்றி கை கொடுக்க இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை குறைந்தால்தான் வாழ்க்கையின் மீது பயம் வரும், பதட்டம் வரும். அந்த நம்பிக்கை எப்பொழுதும் பெற்றிரு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்திடுவேன். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உன்னுடைய தன்மானம் குறையாத அளவிற்கு நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன். என் மீது நம்பிக்கை வை. நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. கௌரவமாக இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்துவாய். நல்லது நடக்கும்.